ஹலோ விவோஸ், நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சீன அரசினுடைய இராணுவத்தில் இருந்து கிரேக்கர்களினுடைய கணினி வரைக்குமே உலக வரலாற்றையே ஒரு புரட்டி போட்ட தொல்லியல் கண்டுபிடிப்புகளை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம் உலகத்தினுடைய நிகழ்காலத்துக்கும் வரலாற்றுக்கும் இடையே நிறைய இடைவெளிகளானது குறைத்து கடந்த கால மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் கலாச்சாரங்கள் மற்றும் சாதனைகள் போன்றவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த தொல்லியல் துறை மட்டும்தாங்க. ஏன்னா இந்த தொல்லியல் துறையினால் மட்டும்தான் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களையும் இன்றைய காலகட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களால் தெரிஞ்சுக்க முடியுது. மேலும் இது நீண்ட காலமாக பண்டைய நாகரிகங்களினுடைய வரலாற்றை ஒன்றாக இணைக்க ரொம்பவே அனுமதிக்குதுன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு தொல்லியல் கண்டுபிடிப்பும் ஒரு அதிசயமான நிகழ்வாதாங்க காணப்படுது. ஒவ்வொரு அதிசயமாக இதை நினைத்தாலுமே கூட ஒரு சில கண்டுபிடிப்புகள் கடந்த காலத்தை மட்டும் இல்லாமல் நிகழ்காலத்தையும் மாற்று பார்வையாக பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அரிய வகை கண்டுபிடிப்புகளானது மனித குலத்தினுடைய தொலைந்து போன கடந்த காலத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு பார்வையை தாங்க நமக்கு கொடுக்குது. அப்படி பண்டைய கால மக்களினுடைய சமூகங்களை பற்றி நம்மளுடைய புரிதலை மேம்படுத்திக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் அப்படிப்பட்ட அரிய வகை தொல்லியல் கண்டுபிடிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிய வகை தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரொசட்டா கல்லை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். 1799 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ரொசட்டா கல் பார்த்திங்கன்னா எகிப்திய ஹைரோகுப்களை பற்றி தற்போதைய மக்கள் புரிந்து கொள்ள ஒரு கருவியாக இருந்துட்டு இருக்குங்க. கிரனோடியரோட்டினுடைய இந்த ஸ்லாப் ஒரே ஆணையை 3 ஸ்கிரிப்ட்களில் வழங்கியிருக்குங்க. இது வரலாற்று ஆய்வாளர்களுக்கு புரோக்கலைகளின் மொழியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்களுடைய கண்டுபிடிப்பு எகிப்தியலினுடைய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. பண்டைய எகிப்திய கலாச்சாரம் மற்றும் நிர்வாகம் பற்றிய தகவல்களை இதுதான் வழங்குது அப்படின்னு சொல்லலாம். கல்வியினுடைய முக்கியத்துவமும் அதனுடைய மும்மொழி கல்வெட்டுகளில் தாங்க காணப்படுதாம். இது கடந்த காலத்தில் மர்மத்தில் மறைக்கப்பட்ட எண்ணற்ற நூல்கள் மற்றும் கல்வெட்டுகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு மொழியியல் பாலமாகவே செயல்பட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஹைரோகிளிப்களை எல்லாம் படிக்கும் திறன் பண்டைய எகிப்து பற்றி நம்முடைய பார்வையை மாற்றி அமைத்து வரலாற்று மற்றும் கலாச்சாரத்தினுடைய புரிதலின் புதிய உலகத்தை திறந்து கொடுத்துக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டெரகோட்டா இராணுவம் தாங்க. சீனாவினுடைய முதல் பேரரசரான ஹின்ஷி ஹுவான்ஷிங் படைகளை சித்தரிக்கக்கூடிய சிற்பங்களினுடைய தொகுப்பானது தான் இந்த டெரகோட்டா ஆர்மி. 1974 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. கிமு 2010 முதல் 2009 பேரரசை மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக இந்த மனித அளவிலான உருவங்கள் அவரோடு புதைக்கப்பட்டிருக்காங்க. இந்த இராணுவ பேரரசினுடைய சக்தி மற்றும் பண்டைய சீன கைவினை கலைஞர்களை பற்றியும் அவர்களுடைய கைவினை திறன்களை பற்றியுமே ரொம்ப அழகாக காட்டுதுங்க. இந்த கண்டுபிடிப்பானது அதிர்ச்சியூட்டக்கூடிய அம்சமாக இருந்தாலுமே கூட அதன் அளவு மட்டுமல்ல, ஆனால் ஒவ்வொரு உருவத்தினுடைய தனித்துவமான முக அம்சங்களும் இதனுடைய வெளிப்பாடுகளும் காணப்படுது. பண்டைய சீன கலைத்திறனுடைய சின்ன சின்ன விவரங்களுக்கு கூட இது காணப்படுங்க. தனிப்பட்ட கவனத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கண்டுபிடிப்பு சீனாவினுடைய முதல் பேரரசரோடு ஒரு உறுதியான தொடர்பை வழங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதாக பார்க்கக்கூடியது துட்டன்காமினுடைய கல்லறை தாங்க. 1922 ஹோவர் காட்ரால் துட்காமினுடைய கல்லறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது துட்டன்காமினுடைய கல்லறையை பற்றி பார்க்கையில் இது எகிப்தினுடைய இளம் பாரோவினுடைய குறுகிய ஆனால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்சியை ரொம்பவே அழகாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லணும். இதனோடு கல்லறையினுடைய பொக்கிஷங்கள் அதன் சின்னமான தங்க முகமூடி உட்பட உலகம் முழுவதும் மக்களுடைய ஆர்வத்தை தூண்டியிருக்குங்க. பண்டைய எகிப்தில் அடக்கம் செய்யக்கூடிய நடைமுறைகள் மற்றும் அன்றாட வாழ்க்கையை பற்றிய தகவல்களை தான் இது வழங்கியிருக்கு. கல்லறையினுடைய அதிர்ச்சியூட்டக்கூடிய பாதுகாப்பு கல்லறை கொள்ளைக்காரர்களால் தீண்டப்படாமல் பாதுகாத்தது. மேலும் இந்த காலத்தினுடைய செழுமையும் கலைத்திறமையும் பற்றி தோற்றத்தை அளிச்சதுங்க. ஏராளமான தொல்பொருட்களும் அவற்றினுடைய சிறந்த நிலையும் துட்கன்காமினுடைய கல்லறை உலக வரலாற்றினுடைய மிக முக்கியமான தொல்பொருள் கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகவே மாற்றி அமைச்சிருக்குன்னு சொல்லணும்.
அடுத்ததாக டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம பார்க்குறோம். 1946 மற்றும் 1956க்கு இடையில கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மரணக்கடல், அதாவது மரணக்கடல் சுருள்கள், டெட் சீ ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் கோவில் காலத்தில் இருந்து பூத நூல்களினுடைய தொகுப்பாக இருந்து இது பார்க்கப்படுது. இது கும்ரான் குகைகளில் இருக்கக்கூடிய ஜாடிகளில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள அரேபிய பைபிள்களின் பழமையான நகல்களை உள்ளடக்கியதாம். ஆரம்பகால யூத மதம் மற்றும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சமூக மத இயக்கவியல் பற்றிய ஒரு பார்வையை இது வழங்குதுங்க. சுருள்களினுடைய பிரமிக்க வைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா அவற்றினுடைய தொன்மை மற்றும் அதனுடைய உள்ளடக்கத்தினுடைய அகலம் முன்பு அறியப்படாத நூல்கள் உட்பட இந்த காலகட்டத்தில் யூத சிந்தனை மற்றும் நடைமுறையினுடைய பன்முகத்தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குங்க. மேலும் அவர்களுடைய கண்டுபிடிப்பு பைபிள்களினுடைய ஆய்வு மற்றும் யூத மதத்தினுடைய வரலாற்று ஆழமான தாக்கங்களை எல்லாம் பெற்றிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆன்டிகிதெரா மெக்கானிசம். ஆன்டிகிதெரா மெக்கானிசம் அப்படிங்கிறது பண்டைய கிரேக்க சாதனங்க. 1901ஆம் ஆண்டில் ஆன்டிகிதெரா கடற்கரையில் ஒரு கப்பல் விபத்தில் இருந்து மீட்டெடுத்திருக்காங்க. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உலகில் இருக்கக்கூடிய முதல் கணினி அப்படின்னு குறிப்பிடப்படுதுங்க. இந்த சிக்கலான பொறிமுறையானது கேலண்டர் மற்றும் ஜோதிட நோக்கங்களுக்காக வானியல் நிலைகள் மற்றும் கிரகணங்களை கணிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சாதனத்தினுடைய சிக்கலான தன்மை மற்றும் நவீனமானது பார்த்திங்கன்னா அதன் காலத்திற்கும் பிரமிக்க வைக்குதுன்னு தாங்க சொல்லணும். மேலும் இது தொழில்நுட்ப முன்னேற்றத்தினுடைய அளவை வெளிப்படுத்தியிருக்குங்க. இது ரொம்பவே பிற்போக்காக இருந்ததாக கருதப்படலை அப்படின்னாலும் இந்த பொறிமுறையானது பண்டைய கிரேக்க விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்களுடைய புத்திசாலித்தனத்தை ரொம்ப சிறப்பாகவே எடுத்துக்காட்டியிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கப்படக்கூடியது சுட்டன் ஹூ கப்பல் அடக்கம். 1939 கண்டுபிடிக்கப்பட்ட சுட்டன் ஹூ இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அகோலா சாக்சன் கண்டுபிடிப்புகளில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல ஏராளமான தொற்பொருட்கள் அடங்கிய கப்பல் புதைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்பப்படுதுங்க. இருண்ட காலம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆரம்ப காலம் மற்றும் இடைக்காலத்தினுடைய வாழ்க்கை முறை மற்றும் தொலைதூர வர்த்தக தொடர்புகளினுடைய சான்றுகளை எல்லாம் இது எடுத்துக்காட்டுது. அதாவது ஆயுதங்கள், கவசம் மற்றும் புதையல் உள்ளிட்ட கலைப்பொருட்களுடைய தரம் மற்றும் கைவினைத்திறன் காரணமாக இந்த கண்டுபிடிப்பு பிரமிக்க வைக்கதாக காணப்படுது. இந்த கண்டுபிடிப்பில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களினுடைய மகத்துவம் மற்றும் பொருட்களுடைய பாதுகாப்பு போன்றவை எல்லாமே அகோலா சாக்சன்களினுடைய சமூக அமைப்பு, மதம் மற்றும் கலை பற்றிய விலைமதிப்பற்ற வரலாற்று தகவல்களை வழங்கிட்டு இருக்கு. இது போல் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபெக்லி டெப்லே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் தாங்க. அதாவது கோபெக்லி டெபே அப்படின்றது கிமு 10ஆம் மில்லியனத்திற்கு முந்தையது அப்படின்னும் இது உலகினுடைய மிக பழமையான கோவிலாக பார்க்கப்படுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதாவது நவீன துருக்கியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தளம் ஸ்டோன்ஹெரெஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 6000 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னும் நம்பப்படுது. இதனுடைய வட்ட கட்டமைப்பு பார்த்திங்கன்னா சிக்கலான செதுக்கப்பட்ட கற்கள், பெரிய அளவிலான கட்டுமான திட்டங்கள் போன்றவை எல்லாமே ஒழுங்கமைக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு புத்திசாலி சமுதாயத்தை தாங்க நமக்கு பரிந்துரை செய்யுது. இந்த இடத்தினுடைய அதிர்ச்சியூட்டக்கூடிய கண்டுபிடிப்பு வரலாற்றுக்கு முந்தைய சமூகங்களுடைய திறன்களை பற்றி முந்தைய அனுமானங்களையும் கேள்விக்குள்ளாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கற்கால மனிதர்கள் எளிமையான வேட்டையாடுபவர்களாக மட்டுமே இருந்திருக்காங்க அப்படின்னு கருதப்பட்ட நேரத்தில், ஆனால் அவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த ஒரு நேரத்திலையுமே கூட அவர்கள் அதிநவீன சமூக மற்றும் மத நடைமுறைகளை எல்லாம் கொண்டிருந்தவர்களாகவே இருந்ததற்கு உரிய சான்றுகளாக தாங்க இவை எல்லாமே காணப்பட்டிருக்கு. அதாவது பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய கற்கால மனிதர்களை பற்றி நம்ம நிறைய பாடங்களில் படிச்சிருப்போம். இருந்தாலுமே கூட அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியை பற்றி இன்னுமே நமக்கு நிறைய அரிய வகை தகவல்களானது வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. கற்கால மனிதர்களையும் அவர்களுடைய கலாச்சார முறைகளையும் அவர்களுடைய சமுதாயத்தையும் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போன்ற தொல்லியல் அமைப்புகளே நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சீன அரசர்களுடைய இராணுவத்தில் இருந்து கிரேக்கர்களுடைய கணினி வரைக்குமே உலக வரலாற்றை புரட்டி போட்ட வைத்த தொல்லியல் கண்டுபிடிப்புகளை பற்றியெல்லாம் இந்த ஒரு பதிவில் நீங்கவே தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் எதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, இல்லை எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பழைய காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அந்த வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு
பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.